வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுங்களேன், நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் பேசியிருக்கோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எதிரிகள் பிரச்சனைகள்லேருந்து விடுபட ஒரு அற்புதமான தீர்வாக அந்த டிப் ஆஃப் த வீக் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் இப்போ இருக்கிறது நீச்சமாக நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ நிறைய சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் போகிறது இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு கோபதாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். லாபம் வருமா அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் நல்ல லாபங்கள் வருமானா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா கோச்சிக்கிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2-7 ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள். அதில் 2ல் அதிபதியான சுக்கிரன் 12ல் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வர பணம் கொஞ்சம் செலவானாலும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள். ஒரு பெரும் பணம் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், ஒவ்வொரு இடமா அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் வளர்ச்சி இருக்குமானா வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் உடனே ரிசல்ட் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அது வரும்போது 4ஆம் அதிபதியான நம்ம சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 7 இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஓரளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் 2 நாளில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ல் போகும். ஸோ 8ல் போகும்போது செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அடிப்படையே கல்வி. ஸோ இன்றைக்கி கல்விக்கான விஷயங்கள் நிறைய செலவு இருக்கும். ஸோ அது பேசிக்காகவே இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கெலாம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதனும் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஏதாச்சும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நம்ம முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பட் கண்டிப்பாக நல்ல விஷயமாக வரதுக்கான வாய்ப்பு. அது புதன் கேதுன்னும் போது நிறைய இப்போ அது மேஷத்திலே இருக்கும்போது நிறைய ஒரு கெடுக்குப்பிடிகள், நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் கேது அப்படிங்கும்போது சில நேரங்களில் நமக்கு யாராச்சும் செய்வனை வச்சுட்டாங்களோ, ஏதாச்சும் பண்ணிட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக வைக்கும். அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ நரசிம்மர் வழிபாடு ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் முதலே சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் போய் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு இருக்குங்க. என்ன மாதிரி செய்யணும், சில பராமரிப்பு வேலைகள், இடிச்சு கட்டலாம் உடச்சிட்டு கட்டலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 9ங்கிறது குரு. ஸோ குரு மாதிரி என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ல் இருக்காங்க. ஸோ 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு க்ரோத்தோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குரு இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் நம்ம டென்ஷனு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியின் போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுய சாரத்திலே போகிறார். ஸோ அதனால் வந்து தொழிலுக்கான அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்டத்தில் வந்து பெருசாக ஜெயிக்கணுங்கிற வெறிக்காக நம்ம வெளியூர் வெளிநாடுலாம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியும் 2ல் இருக்கும்போது மறைமுகமான நிறைய வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடும். ஸோ அந்த வார்த்தை சம்மந்தமான விஷயங்களை எதாவது பேசிவிட்டு அப்புறம் ராத்திரிலாம் தூங்காமல் ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியோடைய விஷயங்களை விட வந்து இப்போது அந்த நீச்சம்ங்கிறது வந்து நீச்ச பங்கமாகனால வந்து எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாங்கிறத சொன்னேன். இப்போ வந்து புதன் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள், கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதுமாதிரி பண்ணி பாருங்கள், எல்லாமே சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் உச்சம், அதுவும் சனியுடைய சாட்டில் சனியோடைய இருக்கும். ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழிலும் சரி அப்பா சம்மந்தமான விஷயங்களும் சரி ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப வலுவாகவே இருக்குது. ஆனால் கஷ்டங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா சனின்னும் போது அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் அந்த பணம் வரும். ரொம்ப லாபகமாக உடனே வரும், உடனே தானே கொஞ்சம் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணும்போது நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சனி சுக்கிரன், அதுவும் உச்சமான சுக்கிரன் சனின்ற ஒரு கோர்வை இருக்கும்போது பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு பெரிய லைஃப் டைம் மணி தான், ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி, 2ன்றது வந்து தனஸ்தானம், குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்கிற இடம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும். ஸோ குழந்தைகளோட கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ புதன் வியாழனில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து புதன் வியாழனில் வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வரலாம். ஸோ அதனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நல்ல செலவாக இல்லை ஒரு உபரியான செலவு அப்படிலாம் கிடையாது. இந்த மெயின்டெனன்ஸ்னால வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவானாலும் அதுக்கப்புறம் தேடி வந்துடுவாங்க. அதெல்லாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான புதனும் 11ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வியில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பம், நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது வேலை, 6 நாளே வேலை சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்ல ஒரு உச்சமான ஒரு பெரிய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இன்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுவரை வந்து எனக்கு கரெக்டான இன்கம் வரலைங்க அப்படின்னு சொன்னவங்களும் ஒரு ஸ்டாண்டர்டைஸான இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது அது காமத்திரிகோணம். ஸோ 3, 7, 11 அது ஒரு மிங்கிள் ஆகும்பொழுது அது ஒரு காமத்திரிகோணம். அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து இந்த செக்ஸுவல் அஃபேரு எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்ன இதை பற்றிலாம் பேசுவீங்கன்னா எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பேர் கெட்டுரும். ஸோ பேர் அந்த நாளில் வந்து நமக்கு ஒரு யாராச்சும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 3, 7, 11 அந்த மாதிரி விஷயம், அந்த 3ல் வந்து செவ்வாய் இருக்கிறனால அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8 நாளே வந்து அதீதமான ஒரு ஆசை, புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வந்து இப்போ செவ்வாய் சொல்லணும் அந்த மாதிரி விஷயம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் வம்புக்கு நிற்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்பொழுது பிரயாணம். ஸோ எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ணுறது,
ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. இதனால் வந்து நம்ம பேர் கெடுவோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரும் தவிர்க்க போகிறதில்ல, பட் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வேறு நம்ம என்ன சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் என்னென்னா இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து இப்போ மேஷத்தில் வந்து கேதுடைய சாரத்தில் நல்ல ஒரு 11ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல சிறப்பான இடம் தான். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கேதுடைய சாரில் போய் கேது 4 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கேது சம்மந்தமான மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிராக்கு, ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் வேலை இல்லை வண்டி வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 4 அது கேதுனாலே அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சின்னதாக ஒரு வழக்குகள் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வண்டி வாங்கணும் யோசிக்கும்போது ஃபைன் அடிச்சிடுவாங்க போலீஸு. ஸோ அதனால் கொஞ்சம் தஸ்தாவேஜுகள்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. லாபம் வருமானா லீகல் சம்மந்தமான விஷயங்கள், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ், அந்த மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து வருமானங்களை சொல்லும், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்கிற இடம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து வியாழன் வெள்ளி கிழமைகளில் வந்து சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ உருவாக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3. ஸோ 3 போதே வந்து உங்களுக்கு முயற்சிகள் இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ தம்பி சம்மந்தமான விஷயங்கள் வந்து 3ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சூரியனும் வந்து இப்போ வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றம், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து அந்த முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஏதாச்சும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி முதல்ல 4 கேது இருக்கும்பொழுது எதாவது இடம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் அமையும். அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். அது சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த அடமன்ஸையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் விக்ரஸாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் தான் 5ஆம் அதிபதி. ஸோ 5ங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வாய்ப்புகள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு அந்த மாதிரி ஆள்லாம் வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ங்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம்லாம் இருந்தாலும் அது ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம். கோபத்தில் வந்து மற்றவங்கள போட்டு கத்திடுவோம், திட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. வேலையில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களே வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றதுக்கான அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்து அப்படி தான் பண்ணணும். ஸோ 7ஆம் அதிபதி குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து இதுக்கு போனேன் அதுக்கு போனங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். பட் அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதில் வந்து வெளியூர் பிரயாணம் போது பின்னாடி யாராச்சும் பேசிட்டாங்க, இல்லை பிரயாணம் போது நமக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஏதாச்சும் வாக்குவாதம்லாம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கணவன் மனைவி நோட்லேயும் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நைட்டு தான் நடக்கும். நைட்டு தூங்கும்போது தான் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் வந்து அந்த டைமில் ஏமா எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்தி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் போது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து அது சுய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணும்போது நல்ல பலமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. தொழில் வாய்ப்புகள் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ பெரிய முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது.
வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வாய்ப்புகளை பொறுத்தவரை எந்த வித விஷயம், பட் என்னென்னா தேவையில்லாத விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சனியுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் சனியுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. ஏன்னா சனியுடைய பார்வையில் இந்த நாளில் கேது இருக்கும் பொழுது அந்த கேது தசாபுத்தியாந்திரங்களோ சனி தசாபுத்தியாந்திரங்களோ கொஞ்சம் இந்த ஃப்ராக்சரோ ஒரு பின்னம் மாதிரியான விஷயங்களே பண்ணோம். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2 நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்தோம். ஸோ லாபங்களை கொடுத்துரும், தொழிலில் வந்து நல்ல ஒரு மேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் நல்லா இருந்தாலும் கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும். இதில் வந்து என்னென்னா சடார் புட்டார்னு பேசிடுது, போட்டா வாட்டான்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்ருவோம். அதனால வந்து ஒரு மன உளைச்சல் நமக்கே வரும். எவனையா திட்டிடுவோங்க, காணாமனா திட்டிடுவோம். பட் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலன், நல்ல விஷயம்னா கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடகராசியை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்ன, கடகம் சந்திரனுங்கிறது வந்து வேகமாக நகர்ற கிரகம். அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ வேறு வழி கிடையாது, அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் வாழணும். ஏன்னா இவங்க அதிகமான அன்பு செலுத்துவாங்க. அதே எதிர்பார்க்கும்போது அது வராத போது அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மமாக இருந்து அது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் வரணும். அது தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள், அது வருமானத்துக்கான ஒரு ட்ராவல் இல்லையா. ஸோ வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முயற்சி, இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், வண்டி வாகன செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் இப்போ முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு இக்கட்டான கொஞ்சம் யாராச்சும் வந்து ஏதாவது சொல்லிட்டு நம்மளை வந்து மண்டே வந்து கழுவாங்கன்னு ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஏற்படுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கணக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அதில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அந்த ஒரு மெனக்கடலில் கொடுத்துரும். ஏன்னாச்சும் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கன்றதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களோ அதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் ரொம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வீடு, வண்டி, வாகனங்களால் நல்ல லாபம் வரும். ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லையோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுத்தாலும் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்தோம். ஏன் மன உளைச்சலை கொடுத்தோம்னா அது செவ்வாய் வந்து நீச்சமான ஒரு தாரையில் அது அந்த நட்சத்திரத்தில் போகிறனால ஒரு மன உளைச்சல், ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாப்ளிங் பண்ணுறது, அவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு புலம்புறது, பாத்ரூமில் போய் புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டேக் இட் ஈஸி, வேறு வழி கிடையாது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மாறுது. அதுவரை நம்ம நிலைமை இப்படி தான் இருக்கும். ஸோ குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ங்கிறது கணவன் மனைவி உறவு, நம்மளுடைய வியாபாரம், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்கிறது 7ஆம் இடம். 7ஆம் அதிபதியான சனி, 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக உருவாக்குங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக உருவாக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த சனி இருக்கிறது 9ஆம் இடம் போது கொஞ்சம் அடிக்கடி வந்து சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து 7க்கு 3 அப்படிங்கும்போது இவர் இப்படி பண்ணிட்டு வருவோம், அப்படி பண்ணிட்டு வருவோம், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்குன்னா அதோடைய எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கணவன் மனைவினோட தேவையில்லாத சந்தேகங்களை விட்டு எறிஞ்சிட்டு வாழ பாருங்கள். இருக்கிறது இந்த உள்ள வாழ்க்கை, ஓகேங்களா? அதுக்கு வந்து இருக்கிறத ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். இன்றைக்கி என்ன வாழ்ந்துன்றதை பாருங்கள். சும்மா நேற்று நடந்துச்சு, நேற்று இப்படி பண்ண, உங்கள் அப்பா என்ன பண்ணால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசுறதை விட்டுட்டு
இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுமா, ஜாலியாக இருந்தோமா, ஃபன்னாக இருந்தோமான்றதை பாருங்கள். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நோண்டி இருந்தோம்னா கண்டிப்பாக நாற்றம் தான் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்பாவுடைய விஷயங்கள், ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட விஷயங்கள் ஒரு பெரும் பணம், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நாள். ஏன்னா 9ல் வந்து சனி மற்றும் புதனை விட விட்டுருங்க, அந்த சனி சுக்கிரன் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஜனன காலத்தில் வந்து அங்கே வந்து சனி சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி 10ல் வந்து சூரியன் நல்லா வந்து வலுவாக உட்காந்துருக்கும் போது அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள லோனோ பணமோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது கிடைக்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். ஆனால் டென்ஷன் படுத்துவாங்க. சில இடங்களில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம போகும்போது சின்ன சின்ன அவமானங்களை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். ஆனால் நடந்துடும், வேலை நடந்துடும். பட் அந்த ஒரு பெயினை கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு பெயினை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் அது பரிவர்த்தனை 11 நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த வந்து இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து இப்போ இருக்கிறது 9 பாதக ஸ்தானத்தில் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மாமனார் அப்பா சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த உறவு முறைகளில் வந்து நமக்கு ஒரு நெருக்கடிகளையும் சின்ன பாதிப்பை உருவாக்கும். என்னங்க சார் லக்னாதிபதி வந்து உச்சமாக போது நல்லா இருக்கும், கமாண்டிக்காக பேசினாலும் அந்த ஒரு உறவு முறையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது போகிற சாரம் வந்து ஸ்கூனுடைய சாரம் வந்து மனைவி வந்து சில நேரத்தில் வந்து மனைவியால் பேச்சால் நமக்கு வந்து ஒரு அவதூறோ அவச்சொல்லோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வந்து மனைவியை குறிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இளைய சகோதரர், 3ஆம் அதிபதி என்பது அந்த பாவாதிபதியும் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களாலும் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தம்பி சமாச்சாரங்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 குடும்பம் பணம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் 2-11 புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் பெட்டுக்கொடுக்குன்னு பேசினாலும் வெளிநாட்டில் வந்து ஏதாச்சும் சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து இளைய நம்ம அண்ணன்மார்கள் நம்ம மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. லீகலாக எங்கள் அண்ணனுக்கு எனக்கு வந்து ஒரு கேஸ் வந்துட்டுருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகும்னா இந்த டைமில் பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்குது, அது நீச்சமாக இருக்குது. அப்போது அம்மா அப்பா சம்மந்தமான உறவுகள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா டேரெக்டாக பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. அது பின்னாடி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மன உளைச்சலையோ ஒரு டென்ஷனையோ ஏற்படுத்தும். ஸோ ஐயோ நடாது இப்படி பேசிட்டாங்க நம்ம விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5-8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து பெருசாக வந்து ஆசை காட்டி நம்மளை வந்து கவுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களையும் வந்து அதுக்கு வந்து இப்போ காலேஜ் இதெல்லாம் சேரும்போது 1க்கு 4 வாட்டி கேளுங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் நான் அதை தான் படிப்பேன் இதை தான் படிப்பேன்னு இழுத்து விட்டுட்டு நம்மளை வம்பளை மாட்ட விட்டு அப்புறம் காசு வந்து விரயமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். இது வந்து அதில் என்னென்னா அந்த குழந்தைகள் ஸ்தானம் வந்து பரிவர்த்தனையில் வந்து 8ல் போகுது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் பேச்சை கேட்டுட்டு பிளைண்டாக ஒரு கடன் வாங்கி என் பிள்ளைக்காக சீட்டுக்காக கட்டுறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது ஒரே லைனில் வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கவனம், வேலையில் வந்து ரொம்ப கவனம். அதுவும் வந்து இந்த சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து சனி சுயசாரத்தில் போகும்போது வேலையில் நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உடம்பு, ஸோ உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது வந்து ஒரு 3 செக்டராக தாங்க வேலை பார்க்கும். ஒன்று உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், கடன் வழக்குகள். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களை தான் ஏதாவது ஒன்றுத்தில் கையை வச்சு ரொம்ப பாடாப்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய வாக்குவாதம், அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டது, உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டதுன்னு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கழுவி ஊற்றுற மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து சூழ்நிலை விடாதுன்னும் போது நமக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்சன்றுவாங்க, அப்போது நமக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது இந்த மாதிரி டமால் டிமில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து டைம் எப்படி இருக்குது, சிம்மலக்கணமாக வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எமோஷனான விஷயங்கள் இருக்கும். ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களையும் ஒரு தர்க்கம் இருக்கும். அதனால் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏன்னா சில பேர் வந்து அந்த வேகத்தில் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துலாம் வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து சொத்துங்கிறது வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து மானந்தான் முக்கியம், ஹாய் ஊய் நான் யார் தெரியுமா, நான் கவரிமான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டையில் முடியலாமல் சுற்றுனவே நிறைய பேர். ஓகேங்களா. அதனால் அதோடைய ரியாலிட்டி தெரிஞ்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு தப்பான ஒரு டைம் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லே இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், புதிய வாய்ப்புகள்லாம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகள், அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அப்பாவுக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படலாம். ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வழக்கோ வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக அது வந்து வரும். அதை வந்து தகுந்த மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்த்துக்கணும். இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குட்டி பொண்ணு தானே சொல்லி ஏதாவது விளையாட்டாக பேசி அதனால் நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. நான் விளையாட்டாக தான் பாஸ் பேசினேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதே நம்ம 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் அது பருவத்தில் 9ல் இருக்கிறனால நல்ல ஒரு லாபங்கள் வரதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள், விபரீத ராஜயோகங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது வராத காசு வரும், திடீர்னு ஒரு காசை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிலவுலங்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லேவாதேவி முடியாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ உட்காந்து பேசிங்கன்னா டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நடக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-7 நாளே வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் நல்ல ரொட்டேஷன் வர்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ஒரு சொத்து விற்று ஒரு பெரிய பணம் வர்றது, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து பேசுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் குழந்தைகளால் வந்து ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியாகவும் அந்த சனி வந்து அவர் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மணிக்குள்ள தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஸோ ஒரு மாதிரி பின்னாடி பேசிக்கிறது, முணங்கினே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி போய்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி வந்து 7லே இருக்கிறதா அர்த்தம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஸோ எது நடந்தாலும் வந்து ஒய்ஃப் வந்து பக்கபலமாக இருப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க. ஸோ எல்லாமே வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 11 முதல் சொன்ன விபரீத ராஜயோகத்தால் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயம், தந்தை சம்மந்தமான விஷயம் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து உங்களோட வியாபாரத்தில் வந்து ஏதாவது சிக்கல்கள் வர்றதோ, டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டாங்கன்னு போய் தொலையாதீங்க. அதனாலேயே ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள், வெற்றிகள், நல்ல ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எல்லாமே சிறப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கிறது. ஸோ சூரியன் வந்து 8லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சார்ந்த விஷயத்தால் உங்களுக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதனால் கொஞ்சம் மாமனார் மாமியார்ட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதனால் ஒரு டென்ஷன் வரும், பார்த்துருந்துக்கங்க. சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏதாச்சும் வந்து வண்டியில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. இல்லைனா போட்டுருவாங்க ஒரு ஃபைடு. இது ஃபைட்டோட ரேஞ்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது, 10,000 5,000ன்னு போகுது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக தெரியும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து அது வந்து 8ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், நீங்களே பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட நடைமுறையில் வந்து நிறைய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏறாதுக்கான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி, ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல் மாமியாரால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாமியார் உறவுகள்லாம் கொஞ்சம் உஷாராக செய்கிற தொழிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்னடா இது இப்படி இருக்கே, இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு மனப்பதட்டத்தை கொடுக்கும். ஸோ என்னடா டென்ஷன் பண்ணுறாங்க வியாபாரத்துன்ற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, குடும்பத்துலேயும் சரி, மனைவியும் சரி, இப்போ தொழில் சம்மந்தமான விஷயம், இந்த 3த்துலேயுமே வந்து நம்ம செவ்வாய் இருக்கிறதுனால அது தொழில் சம்மந்தமான விஷயங்களில் நடக்கிற டென்ஷனை நம்ம வீட்லேயும் ஒய்ஃப்லேயும் காட்டுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த விஷயத்தை அங்கேயே வச்சுட்டு இங்கே வந்து உங்களோட அது இப்போ தொழிலுங்கிறது உங்கள் பர்சனல் விஷயம். அந்த கோபதாபங்களை கொண்டாந்து வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை ஒய்ஃபையோ வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட நாகரிகமான விஷயம் கிடையாது. அதனால் வந்து அங்கே வந்து டென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கேயும் டென்ஷன் ஆயிரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும், இதுதான் சொல்ல வருது. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ அது வந்து கொஞ்சம் டென்ஷனான விஷயம். ஏன்னா ஒரு பிரயாணம் எங்கேனாச்சும் வெளியூர் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. தம்பிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் இடமா பேசிடுவான், அவமானப்படுத்திடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துவாங்க. வட்டி கிட்டிலாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்காக பாதிக்கிற ஒரு விஷயம். அதுவும் யாருக்கு பாதிக்கிற முக்கியமாக வந்து துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பரிவர்த்தனை ரொம்ப பெரிய பாதிப்பு வராதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ புது வண்டி வாங்கலாம், லோன் போட்டுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ் தான். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் கருத்து பேதம் வரும். நான் இப்படி நீ இப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு வந்து அங்கேயே இருக்கிறது தான். ஸோ வேலை விஷயம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பரிவர்த்தனை மாறிச்சுன்னா கொஞ்சம் மாட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா திருப்பி வந்து பிரச்சனையாகும். அதனால் வேலை விஷயங்கள் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் வந்து நீச்சமாக இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. மனைவி கிட்டே பேசும்போதும் கமிட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது உஷாராக பேசுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து யாராலனா மாமியாரால் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி வந்து 8லேயே இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேலையில் இருக்காங்க, நம்ம மட்டும் ஜாலியாக பேசணும், ஏதோ பேசணும்னா அதில் மாட்டிப்பீங்க. நீங்களே பெண்ணாக இருந்தாலும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் கேது 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து ஒரு டென்ஷன். அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்களுக்கும் சின்ன சட்ட சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 10ஆம் அதிபதியில் வந்து சந்திரன் வந்து நல்ல விஷயமாக இருந்தாலும் அவங்க 10ல் செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் வந்து நம்ம தேவையில்லாத அவமானங்களையோ ஒரு மாதிரி ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். மனக்காயம் வரும். ஏன்னா நீச்சம்னாலே ஒரு மனக்காயத்தை கொடுத்துருவோம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்துருங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி எப்படி முடிச்சிருவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்துங்க என்னை பொறுத்தவரை வந்து என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் நீச்சமாக இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி வந்து நம்மளை ஏதாச்சும் அவமானப்படுத்துறமான பேச்சுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்லா திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பரிவர்த்தனை இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக பிரயாணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நல்லா கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது முயற்சி, ஒரு பெரிய முயற்சி. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், ஆன்மீக பிரயாணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய குலதெய்வ வழிபாடு, ஊருக்கு போகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ன்னும் போது 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது வீட்டுக்காக ஏதாச்சும் புதுசாக வாங்கணும், புதுசாக நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பட்ஜெட் இருந்துன்னா வாங்குங்க. தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டை குப்பையாக்கிறாதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, தட்டக்கிறத சொல்கிறேன், நான் வேறு எதையும் சொல்ல முடியாது வீட்டில் என்ன. ஸோ ஏன்னா நம்ம தேவையில்லாத நிறைய குப்பைகளை வாங்கிக்கிறோம். இன்றைக்கி ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து இது நல்லாயிருக்கு, இது ஆஃபரில் வருதுன்னு சொல்லி வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது சீன்றதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் இருக்குது வீட்டில். ஸோ யூஸ் பண்ணாத ஆர்டிக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நமக்கு தேவையாங்கிறது 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கிறனால குழந்தைகளோட சப்போர்ட் நல்லாயிருக்கும். மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து நமக்கு நெருக்கடிகளையோ டென்ஷனையோ படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது புதன் வந்து கேதுவுடைய சாரத்துலேயுமே லாபம் கிடச்சிடும். பட் இருந்தாலும் அதோட நெருக்கடிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் போடுவாங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 9ல் பாதகத்தில் இருக்கும். வந்து வேலையில் இருக்கவங்க வந்து வேலையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ அவமானங்களும் இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சொல்ல 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களை 6ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய பணம் கைமாறதோ இல்லை பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் காசு வரணும் அப்பா வழியில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8, 11ஆம் அதிபதியாகவே இருந்து அது புதன் கேதுவோட சாரத்தில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களால் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நண்பர்கள் எங்கன்னா கூப்பிடுவாங்க, பார்ட்டி கிட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத சொல்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 4ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது குரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பெரிய பணம், ஏதாவது பெரிய பணம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து மூலியமாகவோ அம்மா மூலியமாகவோ நிலபுலன்கள் மூலமாக நம்ம ஒரு பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் போது ஒரு சனி சுக்கிரன் இருந்தாலே ஒரு பெரிய பணம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து ஒரு குருவும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்படி வந்து பரிவர்த்தனை வருது. நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க குரு அங்கே இல்லைங்களேங்கன்னு. பரிவர்த்தனை. ஸோ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒரு 2ஆம் இடம் வந்து குடும்பம், ஒரு குடும்பம், வீடு,
குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், வரவு பண வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. 3ஆம் அதிபதி, ஸோ இதில் வந்து 3ஆம் அதிபதி ஒரு சொத்தை விற்று புது சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாக்குறதுக்கான நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆகுனா திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அது ஆச்சியாடமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்க பேசும்போதும் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கை. ஸோ குழந்தையோட நடவடிக்கைலாம் வந்து நம்ம மனசு வருத்தம், ஐயோ என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுதே அப்படிங்கிற ஒரு மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினும் போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய வந்து வேலையில் வந்து எதாவது மாற்றம்னா நல்ல மாற்றம், நல்ல பணம் வர்றதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து சுக்கிரனுங்கிறது வந்து ஒரு பெரும் பணத்தையும் அது வந்து நல்ல நல்ல ஒரு ட்ராவலை கொடுக்கறதுக்கான இதில் வந்து என்னென்னா உடம்பை பார்த்துக்கணும். இதில் மேஜராக வந்து சுக்கிர திசை, தனுசு லக்னம் வந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும். உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது கால் வலி இருக்கும், இல்லை அடிவயிறு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் இடவிடமாக இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் பேசுகிறது வந்து வெடுக்குன்னு பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மாதிரி வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கடன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் வந்து வேக்யூம்டாக இருக்குங்க, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அது புதன் கேதுவில் போகிற வர தான் அது சுக்கரனு போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமான, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10 நாளுங்க, ஒரு வாரம் 10 நாள் சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள், காதல் விஷயங்கள்லாம் வந்து கசக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துறதுக்காக நைட்டு தூங்காமல் புலம்புவீங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆச்சு, இது ஆயிடுச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் கொஞ்சம் புரண்டு படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுடைய விஷயங்களில் வந்து பெரிய வளர்ச்சின்னு நல்ல பணம் காசுலாம் வர்றதுக்கான இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயாணம் நிறையா இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளையும் வந்து நல்ல ஒரு காசு வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக. ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் இடவடமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறது, ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 11 வந்து நம்ம லாபம். ஸோ லாபம்னும் போது அது 6ஆம் இடத்துலேயே வந்து சுக்கிரன் இருக்கும்போது லாபங்கள் நல்லாயிருக்கும். ஸோ லாபங்கள் பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம், கால் பெயினோ அடிவயிறு பெயின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும். ஆனால் க்யூர் ஆகிடும், நல்ல பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிடும், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா நல்ல இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். நல்ல ஒரு முயற்சிகளில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது. ஸோ 6 குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்ன ஒரு மன வருத்தங்கள், குழந்தைங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மற்றபடி எல்லாமே சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் இடத்தும் போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான உறவுகளையும் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த சனியுடைய விஷயங்கள் நடக்கிற விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கும். நமக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிறது, நம்மளை வந்து நோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ இது வந்து பரிவர்த்தனையிலே 3லேயே வந்து குரு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போது 4ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது
கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சலசலப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன ஒரு ஏடாகுடமாக பேசுகிறது. ஸோ கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி மன ரணங்கள் ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது கொஞ்சம் கவனம். ஏன்னா 7 செவ்வாய் நீச்சமாக இருக்கும். அந்த மாதிரி அம்மா சம்மந்தமான உறவுகளாலோ இல்லை மனைவியாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மூத்த சகோதரத்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக. இதில் வந்து மேஜராக பாதிக்கிறது மனைவி. ஸோ மனைவி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அவங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாடில் இருக்கும்போது தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஒரு வேலை வச்சிடும். வண்டி விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வேலை வைக்கலாம், இல்லை ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும்போது அது 4ல் இருக்குது. ஸோ 4, 6 போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பராமரிப்பு வேலைகள் இருக்கலாம். அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 6ங்கிறது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள், இஎம்ஐ சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். வேலையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும், ஏன்னா புதன் கேதுல ஒரு வாரம் 10 நாள் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான தந்தை சார்ந்த உறவுகளையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ ஒரு அப்பா சம்மந்தமான விஷயம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், கலைஞர்கள் யாராச்சும் வந்து கலைஞர்களாக இருந்து நான் வந்து ஒரு நடிகன், ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு கலைஞர்களாக இருக்கவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 5க்கு 10ங்கிறது வந்து 8ஆம் இடமாக வரும்போது கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபேக்டில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நண்பர்களால் சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பெரிய லாபம் கிடைக்குது, அது பண்ணுறேன் இது பண்ண சொல்லி மாட்டிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3லே இருக்கும்போது நிறைய பிரயாணம், யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து குரு தசாபதியும் நிறைய பிரயாணமான விஷயங்களும் நிறையா இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குதோ குடும்ப சம்மந்தமான விஷயம், சனி சம்மந்தமாக கொஞ்சம் கலகங்கள் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி சனி 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள், ஏதாவது இடம் ரொம்ப பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் வந்து மற்றவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்கயா அப்படின்ற மாதிரி டென்ஷனை உருவாக்கும். அவ்வளோதான். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்களை பண்ணும், கொஞ்சம் ஏடாவரமாக பேசுகிறதே கொடுக்கும். பட் என்ன குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு, ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய லாபம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுவே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி. ஸோ உங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து செவ்வாய் நீச்சங்க. ஸோ அதனால் வந்து இளைய சமூக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ரொம்ப டென்ஷனாக இருக்கும், என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி 4. ஸோ 4, 9ன்னும் போதே 4ங்கிறது தாயார் ஸ்தானத்தை குறிக்கும். ஸோ 4ஆம் இடம் வந்து சுக்கிரன் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான உறவுகளில் நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு, சொத்துக்கு, வண்டி வாங்கினாலும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன், என்னடா அது எப்படி எப்படி ஆகிடுமோ ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்பொழுது வேலையில் வந்து நமக்கு சின்ன மன உளைச்சல், மன கஷ்டங்கள் வரும். உடல் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கமான 6ன்றது அடி வயிறை குறிக்கும். ஸோ 6 அதாவது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ஜூன் 10ஆம் தேதி தான் மாறுது. ஸோ அது வர வந்து இந்த மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரோகமும். ஸோ நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைனா கூட அது ஒரு ஜூன் 10 வரை கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிடுங்கிறது மன ரீதியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்பொழுது
நல்ல விஷயங்கள், நல்ல முயற்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல பணம் வர்றது, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு டென்ஷனை மடையில் போட்டு வருது. இளைய சகோ சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, செக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும். யாருக்கா ஜாமீன் கையெழுத்துலாம் எதாவது போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரரிடம் அடிக்கடி ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும். ரொம்ப சிறப்பான அப்புறம் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், அப்பா அம்மானால் நல்ல லாபங்கள் வரதுக்கான, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபம், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து அப்பாவுக்கும் மன உளைச்சலே ஒரு தர்க்கங்களே ஏற்படும். இது யாருக்கெல்லாம் வரும்னா கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 9ல் வந்து சுக்கிரன் வந்து நல்ல ஆட்சியான ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையும் உருவாக்கும். ஒரு மாதிரி வாக்கு கொடுத்துட்டேங்க ஆனால் முடியலைங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 2லே இருக்கும். ஒரு லாபம் வருமானத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பணம் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியாக சனியை வந்து அவர் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். மறுபடியும் எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னங்கிறத நோட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. அது வந்து ராசியில் இருக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளேயே வந்து ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோமே. பட் இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ், ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாச்சும் பழைய பணம், வர வேண்டிய பணம்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். இதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இதில் வந்து சுக்கிரனும் கூடவே இருக்கும்போது அது 3-8 வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன டெசிஷன் எடுக்கிறது, ப்ளஸ்ஸா மைனஸா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க. ஸோ இது ஒன்று தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் நீச்சமான குழந்தைகளோட பேச்சு, குடும்பம், குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன வருத்தத்தை உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு மன வருத்தம் இருக்கும். ஸோ அப்பா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கிரகம் நீச்சமாக இருக்கும்போது நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே உச்சமாக அது வந்து போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்களை நினச்சி இல்லை கற்பனையிலே வந்து ஒரு சில விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மன உளைச்சலாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு யார் மேலேயும் நம்பிக்கை வராது, ஒரு சந்தேகத்தோடய இருக்கிறமான ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அது மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு இது நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ன்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு மனக்குறையும் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மாதிரி மன உளைச்சலே இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்குமே நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. ஏன்னா புதன் கேதுவில் போகும்போது கொஞ்சம் வந்து இல்லைன்னா அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ல் உள்ள செவ்வாய் வந்து குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையோ மனக்காயங்களோ ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு பயத்தை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் வந்து நம்ம தான் வெயிட்டுங்கிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். பட் என்னதான் புகழ்ந்தாலும் அதுக்கப்புறம் ஆப்பு வைப்பாங்க பாருங்கள், வச்சாம்பார் ஒரு ஆப்புங்கிற மாதிரி பின்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு குண்டை போடுவாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடே தான் ட்ராவல் ஆகும். அங்கீகாரம் கிடைச்சாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஜெக்ட் பண்ணினே தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் எல்லாமே இருந்தாலும்
கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பேச்சுக்களால் நிறைய பிரச்சனை, உன் குடும்பத்தை திட்டுறது என் குடும்பத்தை திட்டுறது சொல்லிட்டு மாற்றி திட்டிக்கிட்டு இதனால் ஒரு பிரச்சனைகள் வரனால அவங்கவுங்க குடும்பத்தை பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த குடும்பத்தை ரெண்டு டிவிஷனாக பிரிகிறதுனால தான் அது பிரச்சனை. நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனைகளை இதனால் ஒரு மன உளைச்சலும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஸோ அது பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நாள் இருக்கணும், ஒரு 10 நாள் தான், ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அது வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி செவ்வாய், முதலே சொன்னோம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக. வெளிநாட்டில் இருக்கிற மன உளைச்சல், வெளிநாடு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு படபடப்பு என்ன இதை மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு வந்து புதிய தொழில் ஐடியாஸ், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரதுக்கான இப்போ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சனி. ஸோ 11ஆம் அதிபதியான சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்கள், ஏதாவது பெருசாக பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி விஷயங்கள், ஓவர் நைட்டில் ஒபாமாவர்ன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் அடிக்கணுமையாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். தப்பே கிடையாது. பட் நியாயமான வழியில் நம்ம பண்ணோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோன்னா நியாயமான வழியிலலாம் பண்ண முடியாது பாஸ், ஏதாவது ஷார்ட் அடித்து போயிடும். இன்றைக்கி வந்து இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஷார்ட் வழியில் வந்து நிறைய பணம் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா நல்ல விஷயங்களே கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால் வந்து என்னை பொறுத்தவரை இந்த எது ப்ளஸ் மைனஸுங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு காடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானா, இல்லை வெளியிலேருந்து வருவானா, ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனுங்க கூட தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுடுத்தி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான். இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பக்கத்து கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கலாம், எதிர்கூடாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவனாக வேணாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும். ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும், அம்மாவாக இருக்கும், பெத்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம், இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டெஸ்டடு, ஓகேங்களா? இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான். அதனால தான் சொல்கிறோம் எதிரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு ஆதித்ய ஹிருதயம்னு அடிங்க. ஸோ ஆதித்ய ஹிருதயம்னும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும். அது படிங்க. அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம். யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா? ராவணனை. ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன், அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எப்படின்னா, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது நடாதியம் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படித்தேன்னு தெரியுங்களா? சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தேன். 3 நாளுங்க, 3 நாள் தான் படிச்சிருப்பேன். அவனை பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அந்த ஏரியாலே இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம். அதனால் இது ஆதித்ய ஹிருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க. அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.